நடுவர் மன்ற தீர்ப்பு தன்னூத்து கிராமத்துக்கு சாதகமாக இருக்குது. அந்த வாட்டர் சோர்ஸ் விவசாயத்துக்கு தான் பயன்படுத்தணும்னு குறிப்பிட்டிருக்காரு மிஸ்டர் லட்சுமி குமார். ஆனால் இன்னைக்கு காலையில் எம்என்சி தரப்பில் ஒரு விஷயம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் தன்னூத்து கிராமத்தை சுற்றி 200 கிராமத்து முதல் தலைமுறை பட்டதாரி இளைஞர்கள் சுமார் 2324 பேர் எங்களுக்கு ஃபேக்ட்ரி தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. மை லார்ட், திடீர்னு தன்னூத்து கிராமத்தை சுற்றி உள்ள இளைஞர்கள் இந்த கேஸுக்குள்ள எப்படி வந்தாங்க? அவங்க உண்மையிலேயே அந்த கிராமத்தை தான் சேர்ந்தவங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்காங்க. அடுத்த தலைமுறை இளைஞர்கள், அதுவும் டிகிரி ஹோல்டர்ஸ் என்ன விரும்புகிறாங்கங்கிறது இதில் முக்கிய பங்கு இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது இந்த மை லார்ட், அவங்க உண்மையான கிராமத்து இளைஞர்கள் தான் அவங்க ப்ரூவ் பண்ணணும். அவங்க 2324 டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது ஃபேக்குன்னு நீங்கள் நினச்சா நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணணும். அது ஃபேக்குன்னு ப்ரூவ் பண்ண கொஞ்சம் டைம் கொடுங்க. எங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வேணும். ஓகே, இந்த வழக்கை இதுக்கு மேலேயும் தள்ளி வைக்க முடியாது. இறுதி தீர்ப்பு இன்னும் 5 நாளில். அதுக்குள்ளே இதெல்லாம் நீங்கள் போலீஸ் சப்போர்ட்டர்ஸ்னு ப்ரூவ் பண்ணலன்னா தீர்ப்பு கார்ப்பரேட் பக்கம் வர வாய்ப்பு இருக்கு. கோர்ட் டிஸ்மிஸ்ட். சார், கேஸ்ல புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதான் சார் கொஞ்சம் லேட் ஆகுது. அவங்க வச்சிருக்கிற டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், ரேஷன் கார்டு, ஆளுங்க எல்லாம் ஒரிஜினல். அப்படியா? நான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். ஆனால் இந்த 2300 பேரும் இந்தியாவில் இல்லை, வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க. கூலி வேலை. எதுக்காக வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்கள பார்த்து செலக்ட் பண்ணாங்க? அவங்க வேலை செய்கிற கம்பெனிஸ் ஃபோன் நம்பர் இருக்கா? கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் 50 பேரோட நம்பர்ஸ் இப்போ ரெடியாக இருக்கு. அவங்க கிட்ட பேசுங்க, எனக்கு டவுட்டாக இருக்கு. ஹலோ, நான் இங்கே சென்னையிலேருந்து பேசுகிறேன். என் பேர் ஜீவானந்தம். அன்னூத்து ஜீவானந்தனா? ஆமாம், மருதமுத்து. தன்னூத்து கிராமத்தில் ஃபேக்ட்ரி தான் வரணும்னு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களே. அப்படியா? அப்படி எதுவும் பண்ணலையே. என்ன இல்லையே, உங்கள் பேர், ரேஷன் கார்டு, டிகிரி எல்லாம் இருக்கே. இல்லைண்ணே, நானே இங்கே வந்து குப்பை பொறுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஊருக்கு வந்து வயலில் எப்படா வேலை செய்வோன்னு இருக்குண்ணே. நீங்கள் சென்னைக்கு வந்து இதை கோர்ட்டில் சொல்கிறீங்களா? 4 வருஷம் கான்ட்ராக்டில் வந்திருக்கேண்ணே. பாஸ்போர்ட் அவங்க கையில் தான் இருக்குது, தரமாட்டாங்கண்ணே. கம்பெனி கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேண்ணே. பாஸ்போர்ட் யார்கிட்ட இருக்கு? பாஸ்போர்ட் அவங்க கிட்ட தான் இருக்கு. அண்ணே, நான் 4 வருஷம் கான்ட்ராக்டில் வந்திருக்கேண்ணே. பாஸ்போர்ட்லாம் அவங்க கிட்ட தான் இருக்கு. நடுவில் அந்த மாதிரி விட மாட்டாங்கண்ணே. கான்ட்ராக்ட் முடிய 2 வருஷம் இருக்குண்ணே, விட மாட்டாங்க. சரியான சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம். எல்லாருமே வெளிநாட்டு கார்ப்பரேட் கம்பெனில லேபர்ஸா இருக்காங்க. திட்டம் போட்டு செலக்ட் பண்ணிருக்காங்க. கார்ப்பரேட் கம்பெனி இன்னொரு கார்ப்பரேட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. பாஸ்போர்ட் கூட கொடுக்க மாட்டாங்க. ப்ரூவ் பண்ண முடியாது. அப்படின்னா we lose. அவங்க சைடு தான் தீர்ப்பு வரும். என்ன ட்ரை பண்ணியா? ஒரு சொத்த வக்கீல வச்சுக்கிட்டு கார்ப்பரேட் கம்பெனி எதிர்க்கிறியா நீ? என்கிட்ட ஒரு அட்வொகேட் டீமே இருக்குடா. கார்ப்பரேட் மூளை. அதுல ஒருத்தனை கூட நீ கோர்ட்டு கூட்டிட்டு வர முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் ஒர்க் பண்றது மல்டிநேஷனல் கம்பெனில. அது உலகம் ஃபுல்லா இருக்குடா. எனக்கு அடிபட்டா மொத்த பேரும் ஒன்னா வருவாங்க. கார்ப்பரேட்டுங்கிறது ஒரு செலந்தி வலை. அதுல மாட்டின சின்ன பூச்சி தான் உன் கிராமம். ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு பிரச்சனைனா கார்ப்பரேட் கம்பெனிஸ் மட்டும்தான் ஒன்று சேருவாங்க. ஆனால் விவசாயிக்கு பிரச்சனைனா ஒட்டு மொத்த மக்களும் ஒன்று சேருவாங்கன்னு அவங்களுக்கு நம்ம காட்டுவோம். நம்ம பிரச்சனை எல்லாருக்கும் தெரியணும். அதுக்கு மீடியா சப்போர்ட் வேணும். கண்டிப்பா நியூஸ் போடுறோம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஆஃப் பேஜ் எல்லாம் வராது. 6வது பக்கத்துல ஒரு 7 வரி வரும். எவ்வளவு ஹாட் நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது.
3 வருஷத்து பழைய நியூஸ் இது. பண்ணலாம் பாஸ். உங்கள் சைட்லேருந்து ஒரு 10 பேர், அவங்க சைட்லேருந்து ஒரு 10 பேர். ஏற்கனவே செத்து போனாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க சைட்லேருந்து ஒன்லி லேடிஸ். குழந்தைங்க இருந்தால் இன்னும் சூப்பர். எல்லாரும் நல்லா பிரைட்டாக அழுவணும், நடுவில் கொஞ்சம் கோவப்படணும், திட்டணும். ஆனால் நீங்கள் யாரும் தடுத்துடக்கூடாது, ஏன்னா கேமரா ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அதை நம்ம எடிட் பண்ணி எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 2 சண்டே தட்டி விட்ருவோம். ம் சார் இன்னும் 5 நாளில் தீர்ப்பு சார். ஸ்லாட்லாம் அவ்வளோ இம்மீடியட்டாக கிடைக்காது பாஸ். என்ன பேசுகிறீங்க? ரெண்டாயிரத்தி 300 பேரை பொய்யா கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை ப்ரூவ் பண்ண எங்களால் முடியல. அதோட அதிகமாக மக்கள் சப்போர்ட் பண்ணாதான் கோர்ட்டில் நம்ப வைக்க முடியும் சார். சார் உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது, ஆனால் இது நியூஸ் வேல்யூவே இல்லையே. இப்போது ஒருத்தன் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போராட்டம் பண்ணுறான்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. தீ குளிக்க போகிறேன்னு மிரட்டின ஒரு வேல்யூ இருக்குது, தீ குளிச்சிட்ட ஒரு வேல்யூ இருக்குது. ஒரு கிராமம் அழிய போது விவசாயியில் பட்டினி கிடக்குறான்னா சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு என்ன சார் இருக்குது? இதை மீடியா கவர் பண்ண மாட்டாங்க. இதில் என்ன நியூஸ் வேல்யூ இருக்குது? இது வில்லேஜ் ப்ராப்ளம்ப்பா, அங்கேயே முடிக்க வேண்டியதானே, இங்கேயும் கொண்டு வரீங்க, போங்கப்பா. ஹலோ, நாங்க தன்னூத்து கிராமத்துல இருந்து பேசுறோங்க. எங்க ஊர் பெரியவங்க இருந்தா அவங்க கிட்ட ஃபோன் கொடுங்களேன். கொடுக்குறேம்மா. உங்க கிராமத்துல இருந்து ஃபோன். தாத்தா நல்லா இருக்கீங்களா? இருக்கிறாமா. கேஸையே 5 நாள் தள்ளி வச்சுட்டாங்க. நம்ம பக்கம் தீர்ப்பு வருமானு எல்லாரும் கவலையா இருக்காங்க. வந்துரும்மா. சரி தாத்தா, அம்மா அண்ணங்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. இதை கொடுக்குறேம்மா. உங்க அம்மா பேசணுமா? ஹலோ தம்பி, அம்மா. நீ ஒன்றும் கவலைப்படாத. உன் மனசு மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடக்கும். நாங்க எல்லாரும் சேலக்காரியம்மனை கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். சரிம்மா. பக்கத்து வீட்டு கோகிலா உன்கிட்ட பேசணுமா? கொடுங்கம்மா. ஒரு நிமிஷம். அண்ணே நல்லா இருக்கீங்களா? இருக்கம்மா. போன வாரம் அப்பா துபாயில இறந்துட்டாருன்னு வேலைக்கு போன இடத்துல நெஞ்சு வலிக்குதுன்னுச்சான். இங்க பாடி அனுப்புறேன்னாங்க. கேஸ் முடிகிற வரைக்கும் ஆம்பளைங்க யாரும் ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு இருக்கோம்ல, அதான் அங்கெல்லாம் பண்ணிட்டு சொல்லிட்டோம். வச்சிடுறேன்னு. தம்பி, பத்திரிக்கை டிவி இவங்க கவனம் நம்ம பக்கம் திரும்பணும்னா நாங்கள் வேணா ஒரு 5 பேர் ஒன்றா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? மிஞ்சி போனால் இன்னும் 5 வருஷமோ 6 வருஷமோ இருக்க போகிறோம். மக்களுக்கும் நம்ம நியூஸை படிக்க ஆர்வம் வரும், நம்ம பிரச்சனையை சொல்கிறதுக்கும் வழியாக இருக்கும். செத்து போனாதான் நம்மளை திரும்பி பார்ப்பாங்களா? விவசாயி சாகிறதுக்கு முன்னால தடுக்க வர மாட்டாங்களா? ஒரு பொட்டி கடைக்காரன் அடிச்சா கூட மொத்த பொட்டி கடைக்காரனும் ஒண்ணா வரான். ஒரு வட்டி கடைக்காரன் அடிச்சா மொத்த வட்டி கடைக்காரனும் ஒண்ணா வரான். ஆனா ஒரு கிராமத்தான அடிச்சா சிட்டியில் இருக்கிறவங்கள வர மாட்டாங்கல்ல? அரிசி, பருப்பு, காய்கறி, கொத்தமல்லி, கருவேப்பிலை வரைக்கும் கிராமத்துல இருந்து வரணும். ஆனா ஒரு கிராமத்தை செத்தான்னா மூக்க முடிக்குவாங்களா? சிட்டியில பைப்பை திறந்தா தண்ணி, அந்த தண்ணிக்காக விவசாயிங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரிய வைப்போம். பைப்பை திறந்தா 24 மணி நேரம் தண்ணியை பார்க்கறவங்களுக்கு விவசாயப்படுற வலிய புரிய வைப்போம். அடுத்த 3 நாளைக்கு சென்னை சிட்டில தண்ணி வராது.
தண்ணியை தவிர வேற எதை பத்தி நினைக்க கூடாது. லோக்கல் சேனல்ல இருந்து நேஷனல் சேனல் வரைக்கும் இப்ப எப்படி வராங்கன்னு பாருங்க. எப்படிப்பா முடியும்?